2013 ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்தாங்க. 14 என்ற கேள்வி இருக்க பாருங்க. 2014 MCQல 2 கேள்வி இருக்கணும். கேள்வி இருந்தா நீங்க டச் பண்ணுங்க. சரி, 37வது கேள்வி மின் ரசாயனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி 29வது கேள்வியும் மின் ரசாயனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. 2014 21வது MCQ. 2 மின்வாய்களால உருவாக்கப்பட்ட ஒரு மின் ரசாயன கிளத்தின் கல குறியீடு தரப்பட்டிருக்கு. M solid தனியொரு நிலைக்குத்துக்கோடு M2+ கெரசன் திரவ சந்தி அற்ற மின்கலம், அதனால உப்பு பாலத்தின் குறியீடு போடப்பட்டிருக்கு. M3+ கெரசன் நிலைக்குத்துக்கோடு M solid. 2 உலோக அயன் மின்வாய்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மின் ரசாயன கலத்தின் கல குறியீடு. இந்த கல குறியீட்டில் இடது கை பக்கத்தில் LHS எப்போதும் ஒட்சியேற்ற அரைக்கலம் எழுதப்படும். அனோட் தாக்கம், அனோட்டின் அரைக்கல பேரில் எழுதப்படும். வலது கை பக்கத்தில் எப்போதும் தாழ்த்தல் அரைக்கலம் எழுதப்படும். அதாவது கேதோட்டினுடைய பெயர் எழுதப்படும். அப்ப கல குறியீட்டுல இருந்து நீங்கள் முதல்ல ஆறுல ஒட்சியேற்ற நடக்குது, ஆறுல தாழ்த்தல் நடக்குது என்பதை இடங்காணலாம். இங்க தாழ்த்தல் அழுத்தமும் தந்திருக்கிறது. தாழ்த்தல் அழுத்தமும் தரப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால் M2+. M இந்த நியம தாழ்த்தல் அழுத்தம் 0.72 வோல்ட் என்றும் எண்ணினுடைய நியம தாழ்த்தல் அழுத்தமும் தரப்பட்டிருக்கு. எண்ணின் நியம தாழ்த்தல் அழுத்தம் 0.28 வோல்ட் என்றும் தரப்பட்டிருக்கு. ஆகவே தாழ்த்தல் அழுத்தத்தை கொண்டும் நீங்கள் ஆர் அனோட் ஆர் கேதோட் என்றதை கண்டுபிடிக்கலாம். அல்லது கல குறியீட்டை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அனோட் கேதோட்டை கண்டுபிடிக்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்கு? கலத்தின் மின்னியக்க விசை யாதுன்னு கேட்டிருக்கு. இதுக்கு இவ்வளவு இடம். சரி, கலத்தினுடைய மின்னியக்க விசை ஈசல் வந்து E cathode minus E anode. இதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ரெண்டு மின்வா அழுத்தங்கள் தந்திருக்கு. சமன்பாட்டுல பிரதியிடத்தின் முன்னுதானே பார்த்திருக்கலாம். கேதோட்டினுடைய மின்வா அழுத்தம், அழுத்தம் கூடிய மின்வாய் கேதோட் மின்வாய். அல்லது இந்த மின்சார கலத்தில் இதுல வலது கை பக்கத்தில் எழுதப்பட்டிருக்காங்க கேதோட் மின்வாய் சொல்லு. 0.28 வோல்ட், 0.28 வோல்ட் கழிக்க பூரம் 0.72 வோல்ட். சரி, இந்த கலத்தினுடைய மின்னியக்க விசை இது சயதர செய்ய சகண்டு வரும். அப்ப சக 0.72 சக 0.2 1.00 வோல்ட்ல 2014 29வது கேள்வி அனைவரும் செய்யக்கூடியதாக இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த மின்வாயில யார் அனோட் யார் கேதோட்ன்றது இனங்காணும். ஒரு கலத்தினுடைய மின்னியக்க விசை என்ன மாதிரி தொடர்பட்டு கொண்ட சமன்பாடும் தெரிஞ்சால் பிரதியிட்டு கூட்டல் கழித்தல் புலப்பட இல்லைன்னா சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்க. 37 இருக்கிற ஏபிசி கேள்வி.
2014 37 ஒரு கேள்வி இருக்கு. ஒரு நீர்க்கரசலில் உள்ள Fe2+ ஆனது, உங்களுக்கு தெரியும் நீர்க்கரசல்ல இருக்கிற Fe2+ வந்து வழியால இலகுவாக Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படக்கூடியதுன்னு சொல்லி, ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற Fe2+ ஆனது Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவதை தடுப்பதற்காக பின்வரும் முறைகளில் எதனை அல்லது எவற்றை பயன்படுத்தலாம் என்று கேட்டது. பின்வரும் முறைகளில் இதனை அல்லது எவற்றை பயன்படுத்தலாம். அப்ப பாருங்க, இதுல Fe3+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் தந்திருக்கிறது. Fe3+ வந்து Fe2+ ஆக தாழ்த்தப்படுவதற்கான நியம தாழ்த்தல் அழுத்தம், அதாவது தாழ்த்தேற்ற அழுத்தம் தந்திருக்கு. Fe3+ வந்து Fe2+ ஆக தாழ்த்தப்படுவது நியம தாழ்த்தல் அழுத்தம். சக 0.77 வோல்ட் சொல்லு. சக 0.77 வோல்ட். அதே நேரத்துல உலோக மின்வாய்ந்த தாழ்த்தல் அழுத்தம் தந்திருக்கிறோம். Fe2+ வந்து Fe ஆக தாழ்த்தப்படக்கூடிய தாழ்த்தல் அழுத்தம் 1.23 வோல்ட். சாரி, இது 0.44 வோல்ட் என்று தரப்பட்டிருக்கு. அதே போல சட்டனுடைய தாழ்த்தல் அழுத்தம் தரப்பட்டிருக்கு 0.76 வோல்ட். ஏஜியினுடைய தாழ்த்தல் அழுத்தம் தரப்பட்டிருக்குது 0.80 வோல்ட். ஒற்றுதண்ட தாழ்த்தலுக்குரிய தாழ்த்தல் அழுத்தம் ஒற்றுதனுடைய தாழ்த்தலுக்குரிய தாழ்த்தல் அழுத்தமும் இங்க தரப்பட்டிருக்குது. சக 1.23 வோல்ட். சரி, என்ன செய்யணுமா? இந்த நீர்க்கரசில் இருக்கிற Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவதை தடுக்க வேண்டும். அது என்ன செய்யலாம்? பாருங்க, முதலாவது சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் தரவுகள் தந்திருக்கிறேன், தாழ்த்தல் அழுத்தங்கள் தந்திருக்கோம். அப்ப நாங்கள் மின்ரசாயன தொடர்ல என்ன செய்யலாம்னா இவற்றை ஒழுங்குபடுத்தலாம். மின்ரசாயன தொடர்ல இவற்றை ஒழுங்குபடுத்தினால் சரியா, மின்ரசாயன தொடர்ல இவற்றை ஒழுங்குபடுத்தினால் Fe2+ இந்த தாழ்த்தல் அழுத்தத்தை விட சரிதான், Fe2+ இந்த தாழ்த்தல் அழுத்தத்தை விட சட்டன் 2+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் குறையும். தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் மின்ரசாயனத்தோட மேலே இருக்கு. நீங்கள் தாக்க விதத்தோட தெரியாட்டாலும் இதுல இருந்து என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ள. அதே நேரத்துல Ag+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் 0.8. அப்ப அது தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்வாய், அது கீழே இருக்கு. சக 0.80 இதெல்லாம் Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தப்படுவதற்குரிய தாழ்த்தல் அழுத்தம் சக 0.77. ஒட்சிதன் வந்து ஒட்சியேற்ற தாழ்த்தப்படுவதற்கான தாழ்த்தல் அழுத்தம் 1.23. இதெல்லாம் தந்திருக்கு. இப்ப என்ன செய்யணும்? Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவதை தடுக்க வேணும். முதலாவது சொல்லப்பட்டிருக்கு கரைசலுடன் சிறிதளவு Fe உலோகத்தை சேர்த்தல் சொல்லு. தாக்க வீத தொடர்ல Fe உலோகத்தை சேர்த்தமாக இருந்தால் சரிதான், Fe உலோகத்தை சேர்த்தமாக இருந்தால் Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவது என்ன செய்யப்படும்? தடுக்கப்படும்.
ஒரு காரணம் மின்ரசாயன கணத்தின் இது அறிவை விட்டாலும் உங்களுக்கு தெரியும் Fe3+க்கும் Fe2க்கும் இடையில ஒரு தாக்கம் இருக்கு. இதுல Fe என்ன செய்யும் என்று சொன்னால் Fe3+ Fe2+ ஆக தாழ்த்தி தான் Fe2+ ஆக ஒட்சியேற்றப்படும். ரெண்டு Fe3+ ஒரு Feயும் தாக்கி இந்த தாக்கம் நடக்கும். சரிதானே? ஆகவே Fe2+ மேலும் ஒட்சியேற்றப்படக்கூடாது என்றால் இதுக்குள்ள கொஞ்சம் இரும்பு தூளை நாங்கள் சேர்த்து விடலாம். இரும்பின் ஒட்சியேற்றத்துக்குரிய அழுத்தம் வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப இரும்பு இலகுவாக என்ன செய்யும்? ஒட்சியேற்றப்படும். Fe இலகுவாக ஒட்சியேற்றப்பட இவர் இலகுவாக தாழ்த்தப்ப அவர் சக 0.7 வோல்ட், இது சய 0.44 வோல்ட். மின்ரசாயன தொடர்ல மேலே இருக்கிற ஒரு உலோகத்தை நாங்கள் சேர்த்தோம் என்று சொன்னால் இலகுவாக என்ன செய்யும்? Fe3+ வந்து தாழ்த்தப்படுது. நோக்கம் என்ன? Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படக்கூடாது. அப்ப இந்த கரைசலுக்கு Fe3+ வரக்கூடாது என்றால் Fe போட்டால் Fe3+ என்ன செய்யும்? Fe2+ ஆக தாழ்த்தி தான் ஒட்சியேற்றப்படும். அப்ப கரைசலுடன் சிறிதளவு Fe உலோகத்தை சேர்த்தல், கரைசலுக்கு சிறிதளவு Fe உலோகத்தை சேர்த்தால் Fe2+ மேலும் ஒட்சியேற்றப்படாது. அடுத்தது கரைசலுடன் சிறிதளவு Sutton2+ சேர்த்தல் சொல்லி Sutton2+ சேர்ப்பதன் மூலம் Fe2+ எவ்வாறு பாதுகாக்கலாம்? Sutton2+ சேர்ப்பதன் மூலம் Fe2+ ஒட்சியேற்றப்படுவதை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? முதலொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லி இருப்பேன். Cu2+ அயன்களுக்கு Sutton2+ அயன்களை சேர்ப்பதன் மூலம் நாங்கள் இடம்பெயர்க்கலாம் என்று சொல்லி, அது சாத்தியமா? Cu2+ அயன்களுக்கு Sutton2+ அயன்களை சேர்ப்பதன் மூலம், சரிதான், Cu2+ அயன்களுக்கு Sutton2+ அயன்களை சேர்ப்பதன் மூலம் Cu2+ இடம்பெயர்க்க முடியுமா? Sutton2+க்கு Cu2+ என்ன தாக்கம்? அப்ப இதுக்குள்ள நீங்கள் Sutton2+ கரைசலை சேர்த்தா என்ன சேர்க்காட்டா என்ன Fe2+ Fe3+ ஆக இலகுவாக ஒட்சியேற்றப்படும். ஆகவே இரண்டாவது செயற்பாடு B என்ற செயற்பாட்டில நீங்கள் இந்த ஒட்சியேற்றத்தை தடுக்க முடியாது. கரைசலுக்கு சிறிதளவு Sutton2+ சேர்ப்பதன் மூலம் Fe2+ இந்த ஒட்சியேற்றத்தை தடுக்க முடியாது. அடுத்தது கரைசலுடன் சிறிதளவு Ag உலோகத்தை சேர்த்தல். மின்ரசாயன தொடர்ல கீழே இருக்கிற உலோகத்தை சேர்த்தால் மேலே இருக்கிற உலோகம் என்ன செய்யும்? இன்னும் கூடுதலாக அரிக்கப்படுவதை தவிர பாதுகாக்கப்படாது. இதுதான் இந்த அனோட் பாதுகாப்பு, கதோட் பாதுகாப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப Fe2+ தாழ்த்தல் அழுத்தம் கூடிய மின்வாய் தான் இது. அப்ப இது இலகுவாக தாழ்த்தப்பட இது ஒட்சியேற்றப்பட தணிக்கும். ஆகவே Ag+ சேர்க்கிறதால Fe2+ இந்த ஒட்சியேற்றத்தை வந்து தடுக்க முடியாது. சரியான, அதுக்கு சக 0.77 வோல்ட், இதுக்கு 0.8 வோல்ட். அப்ப இது இலகுவாக தாழ்த்தப்படும், அது ஒட்சியேற்றப்படும். அப்ப Ag+ சேர்ப்பதன் மூலம் நீங்கள் பாதுகாக்க முடியாது. அடுத்தது கரைசலுடன் சிறிதளவு Sutton உலோகத்தை சேர்த்தல் என்று சொல்லி, அப்ப Sutton உலோகத்தை சேர்த்தால் இது சாத்தியப்படும். Sutton Fe2+ ஒட்சியேற்றப்படக்கூடாது. ஏன்? மின்ரசாயன தொடர்ல Suttonக்கு தாழ்த்தல் அழுத்தம் மிகவும் குறைவு இதுக்குள்ள இருக்கிறதுக்கு. அப்ப Sutton இருக்கும் வரை Fe2+ மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாது. ஏன்? அது Fe இந்த நிலையிலேயே பாதுகாக்க தணிக்கும். இதைத்தான் நாங்கள் என்னன்னு சொன்னாங்க, கதோட் பாதுகாப்பு என்று சொன்னாங்க. அப்ப இரும்பை மின்ரசாயன தொடர்ல மேல உள்ள ஒரு உலோகத்தால முலாமிட்டு இவரை கதோட்டாக பாதுகாக்கிற செயற்பாடு. இப்ப இது அனோடாக இருக்கும், இது கதோட்டாக இருக்கும். கதோட் பாதுகாப்புன்னு சொன்னாங்க. இரும்ப மின்ரசாயன தொடர்ல கீழே இருக்கிற ஒரு உலோகம் வெள்ளியம் என்று சொன்னாங்க. இங்க Ag என்று சொல்லி இருக்கும். எல்லாம் Feக்கு கீழே இருக்கிறதாரு பாவிச்சம் என்றால் இரும்பு அனோடாக இருக்கும், இதுகள் கதோடாக இருக்கும். இப்படி மூடி மறைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் பாதுகாக்கப்படும். வழி நீர் இடைத்தொடர்பை துண்டிச்சு. ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வெடித்தல் பொறுமல் ஏற்பட்டு வலியும் நீரும் உள்ள போகுமாக இருந்தால் இரும்பு கடகரண்டு ஒட்சியேற்றப்படும். ஏன்? இரும்பு இங்கே அனோடாக தொழிற்படும். அப்ப
பில சில சொல்லப்பட்ட மாதிரி ஏஜி உலோகத்தை பயன்படுத்தி ஏஜி உலோகத்தை இந்த கரைசல கருத்து Fe2+ ஒட்சியேற்றத்தை தடுக்க முடியாது. அதே மாதிரி பில சொன்ன மாதிரி சட்டன் 2+ பயன்படுத்தி என்ன செய்யலாது, ஒன்றும் செய்யலாது. ஆனால் டில சொன்ன போல சட்டன் உலோகத்தை பயன்படுத்தினால் கெதோட் பாதுகாப்பு முறைப்படி இரும்பு வந்து பாதுகாக்கப்படும். அந்த சட்டன் 2+ ஆக ஒட்சியேற்றப்படுமே தவிர Fe2+ ஆகவும் Fe2+, Fe3+ ஆக ஒட்சியேற்றப்பட முடியாது. ஏல சொன்ன முறையும் டில சொன்ன முறையும் Fe2+ இந்த ஒட்சியேற்றத்தை தடை செய்யும். பாருங்க, கரைசலுடன் சிறிதளவு Fe உலோகத்தை சேர்த்தால் Fe செய்தால் Fe என்ன செய்யும், Fe3+ 2+ ஆக தாழ்த்தி வச்சிருக்கும் அழுத்தத்தின்படி. அதே போல கரைசலுடன் சிறிதளவு சட்டன் 2+ செய்தால் சட்டன் 2+ பயன்படுத்தி ஒரு பிரயோசனம் இல்லை, அது 2+, ஏற்கனவே அயன் நிலையிலான இருக்கு. கரைசலுக்கு சிறிதளவு ஏஜி உலோகம் இந்த சாணத்துல Fe கீழே இருக்கு. அப்ப அதை பயன்படுத்தி ஒரு தாழ்த்துல செய்யலாம். Fe3+ இந்த தாழ்த்துல கட்டுப்படுத்தலாம். அது சைவரச 7 இது சைவரச 8. அடுத்தது வந்து கரைசலுடன் சிறிதளவு சட்டன் உலோகத்தை மின்ரசாயனத்தோட மேலே உள்ள உலோகத்தோட தொடுகையில வைக்க கீழே உள்ள உலோகம் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். இந்த பாதுகாப்பு முறைக்கு தான் நாங்கள் என்ன பேர் சொல்லி இருக்கிறோம், கெதோட் பாதுகாப்புன்னு சொல்லி. சரியா? ரெண்டாயிரத்தி 14 எஸ்ஏ வரையில போல நடக்குது, பாத்துங்களா? எஸ்ஏ ஒரு கல்குலேஷன் கேள்வி ஒன்று போட்டு கிடக்கு மின் ரசாயனம் என்ற பேர்ல. சரி, 2014 இருக்கிற எஸ்ஏ வந்து அது ஒரு கல்குலேஷன் கேள்வி. கேள்வியை சும்மா சொல்றேன்னு பாருங்க, செய்து பாருங்க. 8வது கேள்வியில சீப்பா கல்குலேஷன்ல உச்சிய 2 அடிப்படையாக சொன்ன அந்த கேள்வி செய்யலாம். சடத்துவ பொருளொன்றின் மீது செவ்வக தகடொன்றின் ஒரு மேற்பரப்பின் மீது பூசப்பட்டுள்ள குரோமியம் படை ஒன்று சொல்லியிருக்கு. குரோமியம் படை 43 ஒரு எம்சிக்கு கேள்வி இருக்கும் பாருங்க. ஏற்கனவே முதலே கலைச்ச எம்சிக்கு இந்த எஸ்ஏ கேள்வியை பாருங்க. சடத்துவ பொருளொன்றின் செவ்வக தகடொன்றின் ஒரு மேற்பரப்பின் மீது பூசப்பட்டுள்ள குரோமியம் படை ஒன்றின் தடிப்பை துணிவதற்கு பின்வரும் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. இதுக்கு மின்ரசாயனத்துக்கு என்ன சம்பந்தம்? மின் முலாமுடலால படிய வச்சிருப்பாங்க. ஒரு சடத்துவ பதார்த்தத்தின் மீது குரோமியம் வந்து பூசப்பட்டிருக்கா, குரோமியம் வந்து பூசப்பட்டிருக்கு. ஒரு சடத்துவ பதார்த்தத்தின் மீது குரோமியம் பூசப்பட்டிருக்கு. இந்த குரோமியத்தின் தடிப்பு, குரோமியத்தின் தடிப்பை பற்றி காய்ச்சிருக்கு. தரப்பட்ட தகட்டில் 8 சென்டிமீட்டர் நீள அகலம். இது 8 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலம். இந்த தடிப்பு அளக்கிற சம்பந்தமாக தான் இருக்கா கேள்வி. இதுதான் இந்த தடிப்பு. கல்குலேஷனுக்கெல்லாம் செய்து பாருங்க, செய்யாட்ட சொல்லுங்க. தரப்பட்டுள்ளதாகட்டின் 8 தர 5 செவ்வக மாதிரி ஒன்று உள்ள குரோமியத்தை கிடைப்பதற்கு ஐதான அமிலம் ஒன்று பயன்படுத்தப்பட்டது. அப்ப இந்த தட்டில இருக்கிற முழு குரோமியமும் ஐதான அமிலத்துல இறங்கி என்ன செய்ய Cr3+ அவர். சரியா? மின்முலாமுடல் மூலம் நீங்கள் பூசின இந்த உலோகம் வந்து அமிலத்துல கரைஞ்சி Cr3+ தரும். அப்ப கரைதலுக்குரிய தாக்கத்தை போடுவீங்க.
அந்த Cr3+ நடுநிலை ஊடகத்தில் H2OH2- மூலம் கீழே தரப்பட்டுள்ளவாறு ஒட்சியேற்றப்படலாம். இந்த தாக்கம் சமப்படுத்தி தந்திருக்கும். Cr3+ வந்து H2OH2- H2OH2- ஆல என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒட்சியேற்றப்படலாம். அப்படி ஒட்சியேற்றப்படும் போது Cr2O7 2- ஆக Cr3+ ஒட்சியேற்றப்படுது. மிகை H2OH அகற்றப்பட்ட பின்னர் கரைசல் அமிலமாக்கப்பட்டு மிகை ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் சேர்க்கப்பட்டது. அதன் பின்னர் தாக்கம் புரியாத Fe2+, கேள்வி பெரிய மடார் கேள்வியா இருக்கு. இப்ப திருப்பி என்ன செய்யறாங்க, இதுக்குள்ள இருந்த H2OH2- எல்லாம் அகற்றினா பிறகு இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற Cr2O7 2- தாக்கம் அடைகிறதுக்காண்டி Fe2+ ஒரு கூறாக கொண்ட திண்மம் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல திணிவு தான் தெரியும். அப்ப இதுல இருந்து இது Fe3+ ஆக ஒட்சியேற்றப்பட இது மீண்டும் Cr3+ ஆக தாழ்த்தப்படும். தாக்கங்களை சமப்படுத்தி கொண்டாந்தீங்கன்னா சரி. இப்ப சேர்த்த அமோனியம் ஃபெரஸ் சல்பேட் திணிவு தெரியும் என்பதால சார்மூல கூட்டு திணிவை பயன்படுத்தி அது மூல் காணும். அதுல இருந்து Fe2+ மூல் காணலாம். ஆனா அவ்வளவு Fe2+ இந்த Cr2O7 2- தாக்கினதுன்னு எங்களால சொல்ல முடியாது. ஏன் மிஞ்சி இருக்குன்னு சொல்லி இருக்கணும். எஞ்சிய தாக்கம் புரியாத Fe2+ ஆனது 0.05 K2Cr2O7 கரைசலோடு நியமிக்கப்பட்டது. தேவைப்பட்ட கனவுல தந்திருக்கு. என்னடா இந்த தாக்கம் முடிஞ்சா பிறகு சரியா, இந்த தாக்கம் முடிஞ்சா பிறகு எஞ்சிய Fe2+ செறிவு தெரிஞ்ச ஒரு K2Cr2O7 நியமிக்கிறாங்க. அதிண்ட செறிவும் தெரியும், கனவளவும் தெரியும். அப்ப என்ன காணலாம், எஞ்சிய கரைசல்ல இருந்த Fe2+ மூளை காணலாம். K2Cr2O7 மூலண்டா இதுண்ட 6 மடங்கு மூளை என்ன ஆரம்பத்துல சேர்த்த மூல் தெரியும், மிஞ்சின மூல் தெரியும். ரெண்டுக்கும் இடையிலான மூல் வந்து Cr2O7 2- Fe2+ மூலா இருக்கும். இதுண்ட பீசமானதுல Cr2O7 2- மூளை காணலாம். இதை நீங்கள் சமப்படுத்தினா இந்த மூல் காணலாம். அதுதான் இதுண்ட மூல், இதுதான் இது. ஆகவே இந்த திண்மத்தின் மூலும் இப்படி இருக்கு. குரோமியத்தின் சார்மூல கூட்டத்தினால வெறுக்கினீங்கன்னா குரோமியத்தின் திணிவு வரும். இந்த செவ்வக தகட்டில பூசப்பட்டிருந்த குரோமியத்தின் திணிவு இதுக்கும் மின்கசானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? ஓகே. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடர்த்தி தந்திருக்கிறோம். அடர்த்தி 7% 2 கிராம் சென்டிமீட்டர் -3 தந்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தடிப்பை காண சொல்லி கேட்டிருக்கேன். இந்த தடிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. அடையும் நீள அகல உயரம் இதை பெருக்கினா என்ன வரும், கனவுளவு வரும். இந்த பரிசோதனையில இருந்து குரோமியத்தின் திணிவு தெரியும், கணிக்கலாம். W/B=D. பரிசோதனையிலிருந்து குரோமியத்தின் மொத்த திணிவு அளந்திருப்பியது. அடர்த்தி தந்திருக்கிறாங்க. விக்கு பதிலாக நீள அகல உயரம் இது இது இது. அதை விட அங்க போய் விய கண்டுட்டு விக்கு என்ன அழகு வருதுன்னு பார்த்துட்டு அந்த அழகுல நீள அகல உயரத்தை சமப்படுத்தி விட்டீங்கன்னா இந்த டிய காணலாம். சரி, அப்ப இதுக்கும் மின்கசானத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதனால மின்கசானத்துக்கு எஸ்ஏ கேள்வி போடலாம். இந்த கேள்வியை அப்படி எடுத்திருக்காங்க. இந்த மின் வகுப்பு முறையில படித்தல் அப்படி இப்படின்னு சொல்லி. சரியா? நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. கால்குலேஷன் நாலேஜை பயன்படுத்தி செய்யலாம் தான். 2014 43வது கேள்வி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாதான். சரி,
Saturn 2 plus ஆனது Cu2 plus ஐ கொண்ட ஒரு கரைசலுடன் சேர்க்கப்படும் போது உலோக செப்பு இடம்பெயர்க்கப்படும் என்று சொல்லி நான் சொன்னாங்க. அது என்னடா அந்த மென்டாலிட்டியில உள்ள பிரச்சனை. மின்ரசாயனத்தோட சட்டன் மேலே இருக்கு. இந்த பொதுவா நாங்கள் இப்படி படிச்சிருப்போம், மேலே இருக்கிற உலோகம் வந்து கீழே இருக்கிற உலோகாயங்களை இடம்பெயர்க்க மாட்டோம். ஆனா இப்படி கேள்வியை வந்து மைனூட் பண்ணி போடக்குள்ள நாங்க அதை பற்றி யோசிக்க மாட்டோம். அந்த பலவீனத்தை பயன்படுத்த இந்த கேள்வி போட்டிருக்கிறோம். Cu2 plus இந்த நீர்க்கரசலுக்கு சட்டன் 2 plus சேர்க்கும் போது பாருங்க, சட்டன் 2 plus சேர்க்கும் போது Cu இடம்பெயர்க்கப்படும் என்று சொல்லி செப்பு தாழ்த்தப்படுதா இருந்தா இவர் ஒட்சியேற்றப்படும். இது எங்க ஒட்சியேற்றப்படுறது? டீத்தோப்பு மூலத்துல சட்டன் மட்டும்தான் +2 ஒட்சியேற்றம் எடுக்கும். அதுக்கு மேலே அதுக்கு இல்லை, அது மட்டும்தான் அதுக்கு ஒட்சியேற்றம் இல்லை. டி இலத்திரங்களை இழந்து என்ன செய்யாது, பகுதியாக நிரம்பிய டி இலத்திரங்களை கொண்டு அதனால இது தாண்டல் மூலம் இல்லை என்று சொல்றோம். ஆகவே சட்டன் 2 பிளஸுக்கும் Cu2 பிளஸுக்கும் இந்த தாக்கம் இல்லை. உங்களோட நாலேஜ்ல இருந்த ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை பயன்படுத்தி இந்த கேள்வியை பாவிச்சிருக்கு. சரிதான், உண்மையில நடக்க போற சம்பவம் இதுதான். அயனை உலோகம் இடம்பெயர்க்கும். இந்த அயனை உலோகம் இடம்பெயர்க்கும் என்ற விஷயம் ஒரு மேலோட்டமாக கற்றிருக்கிற ஆட்களுக்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். சட்டன் 2 பிளஸுக்கும் சட்டனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடும். அப்ப சட்டன் 2 பிளஸ் ஆனது Cu2 பிளஸை கொண்ட ஒரு கரைசலுடன் சேர்க்கப்படும் போது உலோக செப்பு இடம்பெயர்க்கப்படும் என்று சொல்லியிருக்கு. உலோக செப்பு இடம்பெயர்க்கப்படும். எப்ப என்றால் Cu2 பிளஸை கொண்ட நீர்க்கரைசலுக்கு சட்டன் கோளை சேர்க்கைகள் தான் செப்பு இடம்பெயர்க்கப்படும். அப்ப இது தாழ்த்தப்படுகிறது, இது ஒட்சியேற்றப்படும். இதுல ஒரு நியாயம் இருக்கு. இங்க இவர் தாழ்த்தப்படுறாருன்னா இவர் ஒட்சியேற்றப்பட முடியும். ஆகவே இந்த தாக்கம் நடக்கும். முதலாவது கூட்டு வந்து பிள்ளை. இரண்டாவது கூட்டு Cu2 பிளஸ் நியம தாழ்த்தல் அழுத்தம். Cu2 பிளஸ் நியம தாழ்த்தல் அழுத்தம் சட்டன் 2 பிளஸ் நியம தாழ்த்தல் அழுத்தத்திலும் இதான் சட்டன் 2 பிளஸ் நியம தாழ்த்தல் அழுத்தத்திலும் பார்க்க அதிக அளவு நேரானதுன்னு சொல்லி இருக்கு. சரிதான், இது சகவில இருக்கும். 0.34 வோல்ட்னு சொல்லிட்டோம். 0.76 வோல்ட் சகவில இருக்கு. அதிக அளவு நேரானது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இருக்கணும். இத இரண்டாவது கூட்டுல சொல்லி உங்களுக்கு யோசிக்க வச்சு இதுக்கு சரியென்று முடிவெடுத்து விளக்கம் போட்டு ஒன்று முடிய போட சொல்லிதான் இந்த நோக்கம். அப்ப இந்த கூட்டை நாங்கள் மாத்தலாம். எப்படி என்ன, முதலாவது கூட்டு இப்படி மாத்தலாம். Cu2 பிளஸ் நீர்க்கரசலுக்கு சட்டன் சொல்லிட்டே சேர்க்கும் போது செப்பு இடம்பெயர்க்கப்படும் சொல்லலாம். இரண்டாவது கூட்டு இதே கூட்டை சொன்னால் விளக்கம் உண்டாக இருக்கு. இந்த கூட்டு Cu2 பிளஸ் இந்த தாழ்த்தழுத்தம் அதிக அளவு நீராக இருப்பதாக Cu2 பிளஸ் வந்து இலகுவாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் தாழ்த்தப்படுது. இந்த கேள்வியை நாங்கள் கொஞ்சம் மாத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது விட வருது. சரி, இப்படி ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. எங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதுல வச்சு எங்களுக்கு செக் வைக்கிறது. கேர்லெஸ்ல வச்சுதான் அந்த படிக்கிறது. உதாரணத்துக்கு இப்படி ஒரு கேள்வி இருந்தது. 2 ppm முதலாவது கூட்டி சொல்லப்படுது. பாஸ்வேர்டு தான் முதலாவது கூட்டி சொல்லப்படுது. 2 ppm Cr3 பிளஸ் நீர்க்கரசல்ல Cr3 பிளஸ் இந்த மூலர் சரிவை விட 2 ppm Al3 பிளஸ் இந்த மூலர் சரிவு உயர்வு என்று சொல்லியிருந்தோம். கவனிங்க, 2 ppm Cr3 பிளஸ் இந்த மூலர் சரிவை விட கரைசல்த மூலர் சரிவை விட 2 ppm Al3 பிளஸ் கரைசல்ல Al3 பிளஸ் இந்த மூலர் சரிவு பெரிது என்று சொல்லி. சரியா,
இந்த கூட்டு சரியும் இதுல தான் பார்ப்போம். சரியா? இந்த கேள்வியை பாருங்க. ரெண்டு ppm Cr3+ இந்த மூலர் சரியோட 2 ppm Al3+ இந்த மூலர் சரி வந்து உயர்வு. இந்த கூட்டு சரி. எப்படி? மூலர் சரிவு என்பது மூலிங்கு கனவளவு கனவளவு ஓரளவு என்று நீங்க வரை எடுத்துருப்பீங்க. சரி, ppm என்ன? 10 மில்லிலிட்டர்ல இருக்கிற அயனின் திணிவு. அப்ப 2 கிராம். அப்ப 2 ppm Cr3+ என்றால் 16 மில்லிலிட்டர்ல 2 கிராம் இருக்கு. இதுவும் 2 ppm Al3+ என்றால் 16 மில்லிலிட்டர்ல 2 கிராம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் கனவளவு சமனா இருக்கிறதால N சமன் CV-ல N நேர்வித சமன் C இருக்கு. யாருக்கு மூல் கூடவோ அவருக்கு சரிவு உயர்வாக இருக்கு. சரி, யாருக்கு மூல் கூடவோ அவருக்கு சரிவு உயர்வாக இருக்கு. அப்ப திணிவு 2 பேருக்கும் சமன், கனவளவு 2 பேருக்கும் சமன். அப்ப மூளை பார்க்க இதுக்கு 52, இதுக்கு 27. 2 கிராம் 2 கிராம், இதுக்கு 52, அதுக்கு 27. ஆகவே Al3+க்கு மூல் பெரிது, Cr3+ இந்த மூல் பெரிது. அவ சொன்ன கூட்டு சரி. 2 ppm Cr3+ நீர்க்கரசில் இருக்கிற Cr3+ இந்த மூலர் சரிவை விட 2 ppm Al3+ இருக்கிற Al3+ இந்த மூலர் சரிவு உயர்வு என்பது சரி. அப்ப இரண்டாவது கூட்டு சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, குரோமியத்தின் சாரண திணிவை விட அலுமினியத்துக்கு சாரண திணிவு உயர்வு என்று சொல்லப்பட்டிருக்கு. குரோமியத்தின் சாரண திணிவை விட அலுமினியத்தின் சாரண திணிவு உயர்வு என்று சொல்லி. அப்ப என்ன, நாங்கள் இங்க முதலாவது வேலைக்கு விடையெடுக்க சாரண திணிவை பயன்படுத்தாம விடையெடுத்திருப்போம். பைத்தியக்காரனுக்கு பகல் சொன்ன மாதிரி குரோமியத்தின் சாரண திணிவை விட அலுமினியத்துக்கு உயர்வு என்று சொல்லி. அப்ப எங்களோட மைண்ட் வந்து இதை பயன்படுத்தி செய்திருக்கு. ஆனா இதுல யாரை விட யாரை கூடன்றதை என்ன செய்யணும், சரியான முறையில பிரிச்சறியாது. சடாரண்டு விட ஒன்று போட்டுட்டு வந்துடும். சரியான நான் கணவருக்கு எக்ஸாம் பேப்பர்ல இப்படி கேள்வி கொடுத்துருக்கேன். கணவர் இந்த வேலைலாம் பார்த்துருக்கு. என்னன்னா இது நல்லா தெரிஞ்ச உண்டு, அலுமினியத்தோட குரோமியத்துக்கு பெருசு நல்லா தெரிஞ்ச உண்டு. ஆனா கேள்வியில சொல்லும் போது அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறான்னு மனம் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ளும். அதையும் நாங்கள் இங்கே அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப அப்ளை பண்ணி சடாரண்டு முடிவு எடுத்து விடுறோம், அலுமினியத்துக்கு கூட என்பது சரி என்று. அவன் விளக்கம் உண்டு முடிய போகும். உங்களுக்கு சரியா தெரியுமன்ற இடத்துல வச்சுதான் சில என்ன செய்யறது, ஆப்பு அடிக்கப்படுறது. சரியா? அதுல 10ஆவதுல பி பாட்டை பாருங்க. So 2015 MCQ 2015 MCQ 28வது MCQ ஒன்று இருக்கு.
அதே மாதிரி 19வது எம்சிக்கு இருக்கு. மற்றது 10வதுல பிபாட் எஸ்ஏ ஒன்று இருக்கு மின்ரசாயன களத்தோட. சரி, மின்ரசாயன களம் மின்வகுப்பு சம்பந்தமான ஒரு கேள்விதான். இதுல மின்ரசாயன களத்தோட இந்த கேள்வி போகும். இதற்கா பாரு 2015 19வது எம்சிக்யூ 28வது எம்சிக்யூ எஸ்ஏ. சரி, 2014 10வதுல ஒரு எஸ்ஏ இருக்காமா. 2014 எஸ்ஏ ஒரு காட்டுங்க. நீங்க 2015 ப்ரொவைட் செய்யுங்க. நாங்களுக்கு 14 பார்ப்போம். 14 எஸ்ஏ 10வதுல 2010ல 10ல ஒரு பி பார்ட் இருக்கு. சரியா, இப்போ 2015 10வதுல பி பார்ட் மின்ரசாயனம் இருக்கு. இங்கேயும் பி பார்ட் மின்ரசாயனம் இருக்கு. ஒரு கைத்தொழில் செயல்முறையில் பிறப்பிக்கப்படும் கழிவுநீர் pH 7 ஒரு நிறமுள்ள சேர்வை D கொண்டுள்ளது என்று சொல்லியிருக்கு. இச்சேர்வையை மின்ரசாயன முறையாக ஒட்சியேற்றுவதன் மூலம் நிறத்தை நீக்குவதற்கு பரிகரிப்பு பொறியியல் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீர் ஊடகத்தில் சேர்வை D-யின் மின்ரசாயன ஒட்சியேற்றம் பின்வருமாறு நடைபெறுகிறது. ஒரு கழிவு நீர்ல D என்ற ஒரு நிலப்பொருள் இருக்கா. ஒரு கழிவு நீர்ல D என்ற ஒரு நிறப்பொருள் இருக்கு. இந்த D-யை வந்து ஒரு மின்ரசாயன ஒட்சியேற்றத்தின் மூலம் வேறொரு கூறாக மாற்றினோம். அதுல முதலாவது தாக்கம் தரப்பட்டிருக்கின்ற D நீர்க்கரசலுக்கு ஒரு மின்ரசாயன செயற்பாட்டின் மூலம் A2+ B இலட்சம் இந்த மாதிரி அதில் ஒரு ரசாயன மாற்றம் நடக்கும். அங்க 2 நீர் வந்து லிக்விட் H2 ஆகவும் 2 OH- ஆகவும் தாழ்த்தப்படும். உங்களுக்கு அனோட்டில் என்ன நடக்குது, கதோட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். கழிவு நீரில் சேர்வை D-யின் செறிவு, கழிவு நீர்ல இருக்கிற சேர்வை D-யின் செறிவு 0.001 இருக்க காணப்பட்டது. இது ஏதோ ஒரு முறையில கணிக்கப்பட்டது. கழிவு நீர்ல இருக்கிற சேர்வை D-யின் செறிவு 0.001 மோல் டெசிமீட்டர் -3. ஒரு மாறா மின்னோட்டம் 100 மில்லி ஆம்பியரை பயன்படுத்தி இது பிளாட்டினம் மின்வாய்களை கொண்டுள்ள ஒரு மின்வாய் கலத்தினால் 1 டெசிமீட்டர் கனம் கழிவு நீர், கழிவு நீரின் 1 டெசிமீட்டர் கனம் சடத்துவ மின்வாய்கள் 2 பிளாட்டினம் மின்வாய்களை பயன்படுத்தி மின்வாய்க்கப்படுகிறது.
மாதிரி உள்ள சேர்வை டியை பூர்ண மின்ரசாயன ஒட்சியேற்றம் செய்வதற்கு தேவைப்படும் நேரத்தை கணிக்க என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஃபெரடே மாறிலி அந்த ஒரு மூல் இலத்திரங்களின் ஏற்றம் 96,500 கூலோம் சொல்லி சரியா. உங்களுக்கு இந்த கரைசல்ல இருக்கிற டி இந்த செறிவு தெரியும் 0.001 ஒரு மூல் டெசிமீட்டர் -3 எடுத்த கனவளவு 1 டெசிமீட்டர் கனம். ஆகவே டி இந்த மூல் உங்களுக்கு தெரியும் 0.001 ஒரு மூல். என்ன கேட்டு இருக்குது நேரம் கேட்டு மின்ரசாயன தாக்கத்துல திணிவு வந்து ரசாயன மாற்றத்தின் திணிவு வந்து അതിന്റെ മൂലർ തിണിവ് കീഴ് അതിന്റെ വലുവളവ് അതിന്റെ വലുവളവ് ഫെരഡേ മാർജിൻ I/T. சரி, ஒரு மாறா மின்னோட்டம் 100 மில்லி ஆம்பியரை பயன்படுத்தி இது பிளாட்டினம் மின்வாய்கள் கொண்டுள்ள ஒரு மாதிரியில் உள்ள சேர்வை டிஏ பூர்ணமாக மின்ரசாயன ஒட்சியேற்றம் செய்வதற்கு தேவைப்படும் நேரத்தை கணிக்க என்று சொல்லியிருக்கேன். அப்ப டி வந்து உங்களுக்கு D2+ A2+ ஆக ஒட்சியேற்றப்படுது. அப்ப டபிள்யூவின் கீழ் எம்ஏ எழுவா மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னால் சரியா, டபிள்யூவின் கீழ் விய எழுவா மாற்றம் செய்தால் என்பது W M வந்து I/T 2F. இது உங்களுக்கு தெரியும் 0.001 மூல். மின்னோட்டம் எவ்வளவு 100 மில்லி ஆம்பியர். 100 மில்லி ஆம்பியர் மின்னோட்டம் I வந்து 100 பெற 10⁻³ ஆம்பியர். T தெரியாது 2 தர 96,500 கூலம். சரியா, இதுல இருந்து நீங்க T எழுவா மாட்டேங்குதா T குறிக்க பிரமாணம் கிடைக்கும். இத சுருக்கும் போது 1.93 தர 13 செகண்ட் வருது. 1.93 தர 13 செகண்ட். இது 60ஆல பிரிச்சிங்க என்றால் நிமிடத்துல கொடுக்கலாம். 32.16 மினிட்ஸ் என்று வருது. சுருக்கி பாருங்க. இன்னும் ஒரு 60ஆல பிரிச்சிங்கன்னா மணித்தி ஆழத்துல வரும் 0.536 hours. சார் மூல கூட்டுத்திணிவை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு மூல் தெரியும். இந்த பரிகரிப்பில் இந்த வலுவ இலத்திரன் 2 இலத்திரன், அதனாலதான் அது 2 வலுவளவு போட்டுக்கணும். தேவையான இலத்திரங்கள் எண்ணிக்கை தானே சொல்லியிருக்கு. இத வலுவளவு D2+ என்று நான் எடுக்கல, தேவையான இலத்திரன் எண்ணிக்கை 2. ஆகவே 2 போட்டு டி முற்றாக பரிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுல 2 மடங்கு இலத்திரன் என்ன செய்யப்படுது, இழக்கப்படுது. அப்ப இலத்திரன் அளவு தான் இது. இலத்திரன் மூல எண்ணிக்கை 2 F. F வந்து ஒரு மூல் இலத்திரனுக்கான 96,500 தந்திருக்கு. பிரதிட்டம்னு சொன்னால் சமன்பாட்டுல வரும். அடுத்த கேள்வி என்ன இருக்கு, இந்த AOH2 வந்து முற்றாக மின்னிறக்கப்படுமாக இருந்தால், முற்றாக அயனாக்கப்படுமாக இருந்தால் இதுல pH என்ன இருக்கு. இந்த தாக்கத்தின் கலர் தாக்கத்தை பாத்தீங்கன்னா தெரியும். B வந்து 2H2O, இங்க 2 இலத்திரன், இங்க 2 இலத்திரன். ஒரு தடவை பெருக்க வந்த வேலை, பிரிக்க வந்த வேலை. A2+ 2OH minus, A2+ 2OH minus B H2 என்று வரும். இவருடைய மூல் உங்களுக்கு தெரியும் 0.001
0.0 ஒரு மூல். அப்ப இந்த தாக்கத்தின் முடிவில உருவாக்கப்படுகின்ற OH மைனஸ் இந்த மூல் வந்து பீசமானத்துல இருக்கு 1:2 ஆக இருக்கு. OH மைனஸ் இந்த மூலும் OH மைனஸ் இந்த மூல் இது இந்த 2 மடங்கு 0.002 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. என்ன கேட்டது? pH. ஒரு டெசிமீட்டர் கனகரசில் இருக்கிற மூல் வந்து செறிவுக்கு சமம். அதாவது OH மைனஸ் இந்த மூலை செறிவாக நாங்கள் குறிப்பிடலாம். அழகி எடுத்து OH மைனஸ் இந்த மூல் ஒரு டெசிமீட்டர் கனம் என்பதால் இந்த கரைசலில் இருக்கிற செறிவுக்கு சமம். அப்ப pH சமன் POH சமன் மைனஸ் log OH மைனஸ் இந்த சரி 2 தர 10 POH வந்து 3 தர 3 சய log 10 வருது. 3 சய log 10 log 10க்கு மடக்கை எடுத்து போட்டு 3ல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா POH வரும். அதை 14ல இருந்து கழிச்சு விட்டீங்கன்னா pH வரும். இந்த POH வந்து 2.698 வருது. pH 14ல இருந்து கழிப்பீங்க 2.698 கிட்டத்தட்ட 11.3ல போட்டிருக்காங்க ஆன்சர். ஒரு தசமானது pH கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சுருக்கினீங்கன்னா சரி. கலத்தாக்கத்தை எழுதினா கலத்துல இருந்து வர OH மைனஸ் இந்த சரிவை காணலாம் பீசமான தொடரை பயன்படுத்தி. இதுல நீங்கள் மின்ரசாயனத்தை பயன்படுத்துறது இந்த இடத்துல மட்டும்தான். இது ரெண்டும் சாதாரண ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம். அரைக்கல தாக்கங்கள் நீங்க சொல்றீங்க. நீங்க அரிய சமன்பாடு எழுதியிருப்பீங்க. ரெண்டையும் கூட்டிங்கன்னா முழு சமன்பாடு வரும். அப்ப டியில 0.0 மூல் முற்றாக பரிகரிக்கப்படும் போது அதுல 2 மடங்கு OH மைனஸ் விடுவிக்கப்படும். விடுவிக்கப்படுற OH மைனஸ் அளவு டி இந்த பீசமானத்துல தொடர்பட்டிருக்கு. அப்ப அது வந்து இதுல 2 மடங்கு. இங்க 1 டெசிமீட்டர் கனம் கரைசலை மின்வகுப்புக்கு எடுக்கப்பட்டிருக்கிறதால கரைசல்ல இருக்கிற மூல் வந்து செறிவுக்கு சமனா இருக்கும். OH மைனஸ் இந்த செறிவு தெரிஞ்சால் POH வந்து மைனஸ் log OH மைனஸ் இந்த செறிவு வந்து இருக்கு. மின்வகுப்பின் முடிவுல ஆரம்பத்துல pH 7 இருக்கும். இப்ப pH 11.3க்கு வருது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப அடுத்த வேலை என்னன்னா இந்த மின்வாயு கலத்துக்கு 10 டெசிமீட்டர் கனம் கனவளவு 1 செகண்டுக்கு வருகிறான். இத முற்றாக நீங்கள் பிரிகேடே செய்ய வேணும்னு சொன்னால் பரிகரிப்பு செய்ய வேணும்னு சொன்னால்
எவ்வளவு மின்னோட்டம் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. மின்னோட்டம் என்பது ஒரு செகண்ட்ல கடத்தப்படுகின்ற மின்கணியத்தின் அளவு. உங்களுக்கு இதுல ஒரு டெசிமீட்டர் கணத்துல இருக்கிற டி இந்த மூல் 0.001. அப்ப ஒரு செகண்ட்ல வார கனவளவு 10 டெசிமீட்டர் கனவுன்னு சொன்னால் இதுண்ட 10 மடங்கு இருக்கும். 0.01 மூல் என்று வரும். அப்ப இதுல பிரதியிடும் போது 0.001 மூலுக்கு பதிலாக 0.1 மூல் பிரதியிடும். இப்ப உங்களுக்கு மின்னோட்டம் தெரியாது, சரியா? மின்னோட்டம் தெரியாது. இலத்திரன் 2 தான், அது தர 96,500. ஒரு செகண்ட் என்றதால இதுல நீங்க ஒன்று போடுவீங்க. இப்ப உங்களுக்கு மின்னோட்டத்தை எழுதாம செஞ்சீங்கன்னு சொன்னா 0.01 தர 2 96,500 கூலோம் மட்டும். இந்த மின்பக கலத்துக்கு வார கனவளவு 10 டெசிமீட்டர் கனம் செகண்ட் -1 சொல்லியிருக்கு. ஆகவே ஒரு செகண்ட்ல இந்த கலத்துக்குள்ள 10 டெசிமீட்டர் கனம் கனவளவு சேரும். ஒரு செகண்ட்ல நாங்கள் இந்த 10 டெசிமீட்டர் கனத்துல இருக்கிற டிஐ முற்றாக என்ன செய்யணும்? பரிகரிக்க வேண்டும். அப்ப என் சமன் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல I/T இன் கீழ் தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை தர ஃபரடே மார்க். ஒரு டெசிமீட்டர் கரம் கரைசல்ல 0.001 மூல் இருக்கும் என்றால் ஒரு செகண்ட்ல 10 டெசிமீட்டர் கரம் கனவளவு வருது. ஆகவே வார மூல் 0.01 மூல். மின்னோட்டம் தெரியாது, அதான் காண போறோம். நேரம் ஒரு செகண்ட். தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை 2 ஃபரடே மாறிலி 96,500 கூலோம். அப்ப மின்னோட்டம் வந்து I 2 தர 96,500 ஆக இருக்கு. இதை பெருக்கினீங்கன்னா 1930 கூலோம் என்று வரும். ஒரு செகண்ட்ல கடத்தப்படுற மின்னோட்டம் என்பதால ஏற்றமே என்ன செய்யும் சொன்னால் ஆம்பியர் ஆகும். இதுல ஒரு செகண்ட்ல வார மின்கணியம் தான் வரும். வாய் வந்து ஆம்பியர் வரும். இவ்வளவு மின்னோட்டத்தை கொடுக்க வேண்டியது. தொழிற்சாலையில விடுவிக்கப்படுற டிஏ நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் முற்றாக பரிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் 1930 ஆம்பியர் மின்னோட்டத்தை இந்த மின்பவர்களுக்கு வழங்கினால்தான் இதோட கூடிய மின்பவர் கலந்தால் நேரத்தோட என்ன செய்யும்? மின்பவலத்துல டி இந்த சரிவு அதிகரிக்கும். இதுல வந்து பெரிய அளவுல ரிஸ்க் இல்ல. அரைக்கல தாக்கங்களே அவனே தந்திருக்கிறான். கலத்தாக்கத்தை கூட்டி எழுதுனா சரி, ஒரு டெசிமீட்டர் கனம் மின்பகலம்ன்றது கரைசல்ன்றதால சரிவை நாங்கள் மூலன்னு சொல்லலாம், மூல சரிவன்னு சொல்லலாம். டி முற்றாக பரிகரிக்கப்படுறதுனால இந்த டியின் அளவில் A2 + OH- எல்லாம் பீசமானதுல சம்பந்தப்பட்டது. இதுல விடுவிக்கப்படுற ஹைட்ரஜன் வாயுன்ற கனவளவை கூட நாங்கள் என்ன செய்யலாம்? காணலாமே. இதுண்ட மூல்ல இருந்து அதுண்ட மூல் அறியப்படும். STP சொல்லப்பட்டால் மூல் தெரிஞ்சா கனவளவு காணலாம். அதனால 2015 சொன்னான் MCQ எத்தனை இருக்கு. அதுல 2 MCQ 10வது ஒரு B-Part essayயும் இருக்கு. நாங்கள் நாளை பார்ப்போம். நீங்களும் செய்து போட்டு இருக்குப்பா.
நான் இதோட ஓப்பன் நிறைய சொல்றேன், நீங்களும் செய்யுங்க அடுத்த கேள்வியில. முப்பத்தி மூன்றாவது எம்சிக்கும் 2015 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அவருக்கு பாருங்க. பாஸ்ட் பேப்பரை ஃபுல்லாக செய்கிறவங்களுக்கு நான் என்ன 3வது கேள்வி 4வது கேள்வி என்று சொல்றேன். நீங்கள் தேடி பார்க்கறாங்க. நீங்கள் பாஸ்ட் பேப்பர் கேள்வி ஃபுல்லா செய்யத்தானே வரும். சரியா?